சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் இருதரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கடைகளுக்கும் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. கலவரத்தில் ஈடுபட்டு கல்வீசியவர்களை கைது செய்து கலவரத்தை காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் கடை ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டது. காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கலவரம் தற்பொழுது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் தங்கராஜ் இணைந்திருக்கிறார். தங்கராஜ், கலவரம் தற்பொழுது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் காவல்துறை பாதுகாப்பு அங்கு போடப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளார். அவர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு கலவரத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுத்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை ஒவ்வொருவராக கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மேட்டூர் ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து நடந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வரை நடைபெற்றிருக்கின்ற அந்த விசாரணையில் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? யார் மேலாவது? நிச்சயமாக வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து இங்க காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அதே போல இந்த சம்பவத்தில் ஒரு தரப்பில் பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் மற்றொரு தரப்பில் மாற்று சமுதாயத்தை 4-5 மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இணைந்து இருப்பதால் அவர்கள் யார் யார், ஒரு தரப்பை சார்ந்தவர்கள் யார் யார், மற்றொரு தரப்பில் உள்ள மக்கள் யார் யார், கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது கலவரம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு அமைதியான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்தும் தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் விடப்பட்டுள்ளது. அவர்கள் பொதுமக்கள் அமைதியான ஒரு சூழ்நிலையில் தற்போது உணர்ந்துள்ளனர். நன்றி தங்கராஜ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.